தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தலைவனாவது ஏதோ சிறுபிள்ளை விளையாட்டு அல்ல. எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை, எப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலை, அதை யார் யாருக்கோ தூக்கி கொடுப்பதற்கு உனக்கு எப்படி மனது வருகின்றது? உலகம் வியந்து போற்றிய ஒரு பேரினத்தின் தலைவனாக ஒருவன் வர வேண்டும் என்றால் அவன் எத்தனை தகுதிகளை பெற்றவனாக இருத்தல் வேண்டும்? இவற்றையெல்லாம் யோசித்தாயா? யார் யாரையோ தலைவன் என்று கண்மூடித்தனமாக நம்பியதின் கொண்டாடியதின் விளைவு என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மறுபடியும் மறுபடியும் அதே சூழ்ச்சியில் வீழ்ந்து விடாதே. உன் மரபணுவில் இன்றும் தமிழினத்தின் உயிர் என்பது கொஞ்சமாவது ஒட்டிக் கொண்டிருந்தால் உன் தலைவன் யார் என்பதை சரியாக தேர்ந்தெடு. நம் இனம் மாண்டு போவதற்கு காரணமாகிவிடாது. ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு. உன்னுடைய மனக்கண்ணில் தமிழ் பேரினத்தின் தலைவன் என்ற ஒரு சிம்மாசனத்தை போடு. ஒரு நிமிடம் அதை ஆழமாக உற்றுப்பார். அது எவ்வளவு உயர்ந்த இடம், அது எவ்வளவு பெரிய நிலை, அது எத்துணை பெருமை மிக்க வரலாறுகளை, தியாகங்களை உள்ளடக்கியது என்பதை யோசித்துப்பார். அது எவ்வளவு வேதனைகளை, வழிகளை, துரோகங்களை தாங்கி நிற்கின்றது என்பதையும் சிந்தித்துப்பார். அது வெறும் இருக்கை அல்ல, அது உன் பேரினத்தின் பாதுகாவலன் என்பதை நினைத்துப்பார். நீ யாரையெல்லாம் தலைவன் என்று கொண்டாடுகின்றாயோ அவர்களையெல்லாம் உன் மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்து. இப்பொழுது உன் உளச்சான்றோடு கூறு, நீ கொண்டாடும் தலைவர்கள் இந்த இருக்கையில் அமர்வதற்கு தகுதியானவர்களா என்று கூறு. நம் பேரினம் வாழ்வதும் வீழ்வதும் மாண்டு போவதும் மீண்டெழுவதும் உனது கையில் தான் இருக்கின்றது. சிந்தித்துப்பார். சிந்தித்து பார்ப்பதற்கு தான் அறிவு.